ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம மரத்துல வந்து முதல்ல காய்ச்ச மேங்கோவ அறுவடை பண்ண போறோம். அந்த வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு செடியில பாருங்க 6 பூ பூத்திருக்கு. அதனால அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அழகா இருந்துச்சா பூவு. அதனால செம்பருத்தி எல்லாம் இன்னைக்கு பூத்திருந்துச்சு எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து சங்குப்பூ. அதுக்கப்புறம் மேங்கோ இந்த மரத்துல தான் 4 காய் காய்ச்சிருக்கு. இந்த மரம் வச்சு 3 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் காய்ச்சிருக்கு. இது வந்து முதல்ல வச்சு பிஞ்சு வச்சு பெருசானது. மீதி இன்னும் 3 இருக்கிறதெல்லாம் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்தது. அதனால் இதை மட்டும்தான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சு சாமி கும்பிட போகிறேன். இதெல்லாம் அதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இது 2வது காய். இது இங்கே இந்த இடத்துல ஒரு 2-3 காய் இருக்குது. இதெல்லாம் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்தது. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு காயை மட்டும் பறித்து முதல் மாங்காவை சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சு. கட் பண்ணியாச்சு. இதை வந்து பார்க்குறதுக்கு இமாம் பசந்த் மாதிரி தான் இருக்குது. 2 மரம் வச்சேன். எனக்கே கொஞ்சம் மறந்துடுச்சு. இது இமாம் பசந்த் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இமாம் பசந்த் தான் இதோட மேங்கோவோட பேர். அது மாதிரி தான் தெரியுது எனக்கும். டேஸ்ட் பார்த்து சொல்லிடுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடலாம் எப்படி இருக்குது, என்ன பழம்னு. இமாம் பசந்தா என்ன அப்படிங்கிறது கட் பண்ணின மேங்கோ இதுதான். இதை வந்து கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து போய் சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்றலான் இருக்கேன். வெள்ளிக்கிழமை நாளே. இதெல்லாம் இன்னும் ஒரு 10-15 நாள் கழித்து தான் கட் பண்ண முடியும். கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணணும். சாமிக்கிட்டேயும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பை.